family, welcome back to our channel Sasi's Diary. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, as a nurse நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட் வந்து எசென்ஷியலா தேவை. அண்ட் எல்லா இன்டர்வியூலுமே நம்ம வந்து இதை தான் ஃபர்ஸ்டா ப்ரொவைட் பண்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு. எஸ், ரெஸ்யூம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான ரெஸ்யூம், ஒரு சூப்பரான ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன திங்ஸ்லாம் அதில் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. கண்டிப்பா நம்ம ப்ரொவைட் பண்ற ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்யூம் தான். இட் இஸ் கேரிங் a much validity. நம்ம வந்து அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரெஸ்யூம் ஆர் சிவி மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெஸ்யூம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a concise form of நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், நம்மளோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாம் 1 or 2 பேஜஸ்ல சொல்றது தான் இட்ஸ் கால்ட் ரெஸ்யூம். கரிக்குலம் விட்டே அதாவது சிவி அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஃபுல் ஹிஸ்டரி ஆஃப் நம்மளோட ஓன் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மோர் தென் 2-3 பேஜஸ் ஆர் 4 பேஜஸ் வந்து நம்மளோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறது தான் வந்து கரிக்குலம் விட்டே. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து ரெஸ்யூம் எதுக்காக ரெடி பண்ணுறோம், நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவங்க நம்மளை பற்றி அந்த பேப்பரை பார்த்த உடனே கன்சைஸாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ரெஸ்யூம் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறோம். எதுக்காக? டு ஸ்க்ரூ அ நியூ ஜாப். நம்ம ஒரு ஜாபை அப்ளை பண்ணி நம்ம அதில் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னா அப்போ அதில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ வந்து வெரைட்டி ஆஃப் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் சூப்பர் இனோவேட்டிவான திங்ஸ் எல்லாம் இப்போ ரெஸ்யூம்ல வந்து பண்றாங்க. இப்போ நீங்க நியூவா ரெஸ்யூம் ரெடி பண்றீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ற விஷயங்கள்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ரெஸ்யூம் ரெடி பண்றீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியா வந்து ப்ரிப்பேர் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யாருமே வந்து ஒரு 4-5 பேஜஸ் ஆஃப் ரெஸ்யூம் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அட் த சேம் டைம் அவங்க வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இன்டர்வியூ செஷன்ல வந்து ஃபுல் ரெஸ்யூம் எல்லாம் ரீட் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு கன்சைஸான கிளியரான ஷார்ட்டான ரெஸ்யூமை ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் எல்லாருமே வந்து இப்போ இட்ஸ் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைமுங்கிறதுனால யாரும் பொறுமையாக உட்காந்து படிக்க மாட்டாங்க. அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆல்சோ அண்ட் ப்ரிப்பேரிங் அ லென்த் ரெஸ்யூம். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இருக்கிற ரெஸ்யூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களோட ஃபோட்டோஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரீசன்ட் ஃபோட்டோவாக வைங்க. பிகாஸ் ரொம்ப சின்ன பிள்ளையில எடுத்த ஃபோட்டோ, இப்போ நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம், நீங்கள் பார்த்தா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ உங்களோட ரெஸ்யூமில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரீசெண்டாக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து உங்களோட டாக்குமெண்ட்ல வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒரு பெஸ்ட் அப்பியரன்ஸா இருக்கும். அது ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ இருக்க வெப்சைட்ல நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கு சிவி ரெடி பண்ணுறதுக்குன்னே அப்படின்னு. ஸோ நிறைய கோ த்ரூ பண்ணுங்க. எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுதோ அந்த ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து எதர் லெஃப்ட் ஆர் ரைட் கார்னர்ல நீங்கள் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோட்டோக்கு அப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட நேம், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் முக்கியமாக நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடி இதெல்லாமே வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுங்க. ரெஸ்யூம்ல நீங்க வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் அங்கே ஃப்ரண்ட்ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து வேரி ஆகலாம். இப்போ இந்தியாவுக்குலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 91 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். பட் சவுதி அரேபியாவில் 966 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த நம்பரும் சேர்த்து உங்களோட ஃபோன் நம்பரோட இன்க்ளூஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மெயில் ஐடி கொடுக்கும் போது கேர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு ப்ரொஃபஷனலான மெயில் ஐடி உள்ள நேமாக கிரியேட் பண்ணுங்க. லைக் உங்களோட நேம் அது மாதிரி வச்சு ஒரு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசென்ட் அண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரியான மெயில் ஐடியோட நேமை கிரியேட் பண்ணுங்க. சில பேர்லாம் வந்து எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் இல்லை ஒரு படி இல்லை ராக்ஸ் அப்படின்லாம் சொல்லி வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஒரு மெயில் ஐடியெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்காதீங்க. ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட குவாலிட்டியை வந்து நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலிசம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டிப் தான்.
அண்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிற வேண்டிய திங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட கரியர் ஆப்ஜெக்டிவ். நம்மளோட நர்சிங் ரிலேட்டடான ஆப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நர்சஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். சில பேர் வந்து ஐசியூ ஸ்கில்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் லேபர் ரூமில் ஒர்க் பண்ணுவாங்களா இருக்கும், அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், இப்படி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற நர்ஸஸோட ரெஸ்யூமோட ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ் வந்து அதுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக எப்படி வந்து ஃப்ரேம் பண்ண முடியுமோ அது மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்க. அண்ட் நர்சஸ்லேயே வந்து இப்போ கார்டியக் ஸ்பெஷாலிட்டி நர்சஸ் இருக்காங்க, அனஸ்தீசியா நர்சஸ் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் வந்து நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது உங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ஸ்பெசிஃபிக் டு த ஒர்க் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூமில் இருக்கிற வேண்டிய நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸு. அது வந்து மோஸ்ட்லி வந்து ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் போடுங்க. அப்படின்னா அந்த லாஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டில் போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா உங்களோட காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணதை வந்து லாஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும் இந்த ரெக்ரூட்டர்ஸ்க்கு. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபர்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் ஒரு 2 years or 3 years எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் ஃப்ரம் திஸ் இயர் டு திஸ் இயர் அப்படின்னு சொல்லி டேட் அண்ட் இயரோட மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து சில பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அண்ட் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ரிசைன் பண்ணி வரும்போது வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களை போஸ்ட் பண்ணுவாங்களா இருக்கும். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரம் திஸ் இயர் டு திஸ் இயர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு காலம் மாதிரி ஃப்ரேம் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் சேம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்த உடனே வந்து 10th 12th பற்றி சொல்லாமல் உங்களோட டிகிரி, உங்களோட காலேஜ் டிகிரி மென்ஷன் பண்ணுங்கள். எது நீங்கள் இப்போ எம்எஸ்சி முடிச்சிருப்பீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபஸ்ட்டு போடுங்க, நெக்ஸ்ட் பிஎஸ்சி, அண்ட் வந்து அதுக்கப்புறம் +2 and 10th போட்டிங்கன்னா அது வந்து ஒரு அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து அந்த ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ரிலேட்டடாக ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆர் ஏஎல்எஸ், பிசிஎல்எஸ், பால்ஸ் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுங்கள். அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டாக இருக்கும் உங்கள் ரெஸ்யூமில். அண்ட் ஈவன் நீங்கள் ப்ரொமேட்ரிக் வந்து அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அது வந்து உங்களோட ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அது சர்டிஃபைடு கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் எப்போ முடிச்சிருக்கீங்க அண்ட் டில் டேட் வரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேட் அதுவும் அதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸும் அதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களோட நேம், ஃபோன் நம்பர், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் இமெயில் ஐடி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் சில பேசிக் பர்சனல் டீட்டெயில்ஸும் தேவைப்படலாம். லைக் டேட் ஆஃப் பர்த், ஏஜ், செக்ஸு, உங்களோட அட்ரஸ் அண்ட் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் எல்லாருக்குமே இப்போ வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், அதை தவிர்த்து உங்களுக்கு அரபிக் ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அண்ட் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அரபிக்லாம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூமை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஸோ ஷார்ட்டாக இருந்தாலும் கண்டென்ட் ஃபில்டாக இருக்கணும். அதை வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண நர்சஸாக இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷின்ஸ் ஹேண்ட்லிங் பற்றின நாலேஜ் இருக்கா, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக ரெக்ரூட்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் அதை ரெஸ்யூம்லேயே மென்ஷன் பண்ணிடுங்க. ஐசியூவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம் அண்ட் கண்டிப்பாக வந்து சிபிஆர் பற்றி நாலேஜ் இருக்கணும். சிபிஆர் ஜென்ரலி எல்லா நர்சஸ்க்குமே அதுக்கான நாலேஜ் இருக்கணும், அது மேண்டட்ரி. அதை தவிர்த்து இப்போ நீங்கள் ஒரு வென்டிலேட்டர் ஹேண்ட்லிங் உங்களுக்கு தெரியும், லேபர் ரூமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிடிஜி ஹேண்ட்லிங் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணுற நர்சஸுமே வந்து ஸ்பெசிஃபிக் சர்ஜரியில் வந்து அவங்க வந்து வெல் வர்ஸ்டாக இருப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து ஆர்த்தோ ஓட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை கைனக் ஓடி, இல்லை யூராலஜி, இல்லை ஆன்காலஜி ஓடி. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுற நர்சஸுக்கு வந்து அதில் உள்ள ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரெஸ்யூமில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட ரெஸ்யூமோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் அதில் ஹைலைட் பண்ணுங்கள். தெரியாத விஷயத்த வந்து அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு சொல்ல தெரியாத சிச்சுவேஷனாக இருக்கும்போது அது வந்து ஒரு குட் அப்பியரன்ஸாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே ரெஸ்யூமில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பர்சன் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்களே, லைக் நர்சிங் சூப்பரிண்டென்ட் ஒரு நர்சிங் மேனேஜர் அப்படி யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ஈவன் உங்களை பற்றி இப்போ ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவை, உங்களோட ஒர்க்கிங் ஸ்கில் பற்றி அவங்க வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குற பர்சன் வந்து உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த ரெக்ரூட்டர்ஸ்க்கு அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ரெஸ்யூம் பற்றி. அண்ட் உங்களுக்கு சில ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெஸ்யூம்ஸில் வந்து என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. அண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்லேருந்து பிகினிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்து டிக்ளரேஷன் மாதிரி ஒரு சைன் போடுறாங்க. இப்போ லைக் நான் ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ட்ரூ அப் டு மை நாலேஜ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கீழே சைன் அண்ட் டேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஹவ் த ரெஸ்யூம் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட். அண்ட் இதெல்லாம் தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். இதெல்லாம் ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஸ்யூமுக்கு வந்து நல்ல ஒரு பவர் பேக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்ச விஷயங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டாடா, பாய், டேக் கேர்.